இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா யூடியூபர் முக்தார் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. போன ஆட்சியில் முக்தார் வந்து காமராஜரை பற்றி ரொம்ப மோசமாக பேசியிருந்தார். ஆமாம், தாவேக்கா கொள்கை தலைவராக காமராஜரை வச்சிருக்கு. காமராஜர் ஆட்சி வந்து ஊரில் இருந்த ஆட்சி, அவர் நோட்ஸில் ஆட்சியில் வந்து கள்ள நோட்டு அடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப தரவு குறைவாக பேசியிருந்தாங்க. அவருக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம் 2 ஆர்ப்பாட்டம் இல்லை, 200க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. ஆனால் கடைசி வரை அவர் கைது செய்யப்படலை. திருச்சி சிவா டெய்ஸியை பற்றி ஆபாசமாக பேசினது, டெய்ஸி அவர்கள் பேசினது ஒரு காலத்தில் ஊடகத்தில் ஒரு பெரிய விஷயமா வந்தது. இன்னைக்கு அண்ணாமலை வெளியில் போனதுக்கப்புறம் அண்ணாமலையை பற்றி அவங்க குறை சொல்லியிருக்காங்க. அது ஒன்றா இருக்கும்போது ஏன் சொல்லுன்னு தெரியல. திருச்சி சிவா அவர்கள் அண்ணாமலை கூட இருக்கும்போது நல்ல விதமாக பேசினாங்க. வெளியில போனதுக்கப்புறம் அண்ணாமலை நல்லா பேசினா நமக்கு தெரியும். ரோட்டு கடைகள்லாம் நிறைய அதிகரிச்ச மாதிரியும், இதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்லாம் துணை நிற்கிற மாதிரி, இதை வச்சு அவங்க கல்லா கட்டுற மாதிரி செய்திகள்லாம் தினமலர் போன்ற ஊடகங்கள்லாம் வெளியாகிட்டு இருக்குது. இது உண்மையா? இப்போ ரோட்டு கடை அதிகரிச்சிருக்க 30-40 வருஷம் திராவிட அரசாங்கங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிளான் அப்ரூவலுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணணும், ஒரு பில்டிங் கட்டணும் எவ்வளோ செலவு பண்ணணும்னா ஒரு கவுன்சிலர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி கவுன்சிலருக்கு நீங்கள் கப்பம் கட்டினா ரோட்டில் எவ்வளோ பெரிய கடை வேணால் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு மாதத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றம் நடந்ததா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 56 சொல்றாங்க, 60 சொல்றாங்க. கடந்த ஆட்சியில் நடந்ததை விட தாண்டி இந்த ஆட்சியில் வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்கும்போது அப்ப தாவேக்கா ஆட்சியிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது யூத் தமிழ் ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா யூடியூபர் முக்தார் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. பாஜக சேர்ந்த அலிஷா அப்துல்லாவோட குடும்பத்தை பற்றி ஒருமையில் பேசினதாக அவங்க வந்து வேலூர் வச்சு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனை, ஏன் அந்த கைதுன்னு பார்க்குறீங்க? அதாவது முக்தார் போன்றவர்களை வளர்த்து விட்டது தான் திமுக தோல்விக்கு காரணம் நான் சொல்லுவேன். ஒரு வகை காரணம்ட்டு. ஏன்னா ஊடகத்துக்கு பின்னாடி நின்று தனிப்பட்ட நபர் தாக்குதல அவர் எந்த அளவுக்கு பண்ணா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பின்னாடி திமுக அவர் வந்து அவருக்கு ஆவாதங்களா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. போன ஆட்சியில் முக்தார் வந்து காமராஜரை பற்றி ரொம்ப மோசமாக பேசியிருந்தார். தாவேக்கா கொள்கை தலைவராக காமராஜரை வச்சிருக்கு. காமராஜர் ஆட்சி வந்து ஊரில் இருந்த ஆட்சி, அவர் நோட்ஸில் ஆட்சியில் வந்து கள்ள நோட்டு அடித்தாங்க அப்படின்னா ரொம்ப தரவு குறைவாக பேசியிருந்தாங்க. அவருக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம் 2 ஆர்ப்பாட்டம் இல்லை, 200க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. தமிழ்நாடு முழுக்க நடந்தது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறை அவர் மேலே புகார் மனு அளிச்சிருந்தாங்க. அதுக்கு சிஎஸ்ஆரம் பெறப்பட்டது. ஆனால் கடைசி வரை அவர் கைது செய்யப்படலை. அதனால் இவர்கள் போன்றவர்கள் என்ன வேணால் பேசலாம், அதாவது தங்களுடைய விளம்பரத்துக்காகவும் தங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்காகவும், ஏன்னா இன்னைக்கு ஆபாசமாக பேசாத மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இதில் ரொம்ப மோசம். அவரும் திருச்சி சிவா ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அந்த அலிஷாவை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் அண்ணாமலை பற்றியும் எவ்வளவு கீழ்த்தரமா, எவ்வளோ ஒரு குடியாரம் கூட அப்படி பேச மாட்டான். அந்த ஒரு ஊடகம்னா நடக்கிற ஆட்சி நடக்கக்கூடிய தவறுகளை பத்தி பேசுவாங்க. அதுக்கு தான் மெயினா ஊடகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப தாவேக்கா ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இதுல நடக்கக்கூடிய நிறைகள் குறைகளை பத்தி பேசலாம். எதுக்கு தனிப்பட்ட ரீதியா அலிஷா அப்துல்லோட குடும்பத்தை பத்தி பேசலாம்? அப்பதான் ஊடகத்துல நியூஸ் வர நினைச்சாரு வந்து. இப்போ திருச்சி சிவாவா இருக்கட்டும், முக்தாரா இருக்கட்டும், பொதுவாக அவருடைய பேட்டிகள் வந்து அப்படிதான் இருக்கும். தனிப்பட்ட நபரை பத்தி தாக்குறது, ஆபாசமா பேசுறது அப்படிதான் இருக்கும். சீமானல குறித்து எப்பவுமே அவங்க பேசுறது அப்படிதான். அவர் சீமான பத்தில எந்த அளவுக்கு பேசினாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போல்லாம் அவர் கைது செய்யப்படாதது ஏன்னு எனக்கு தெரியல. திமுகவோட தொழிலுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா என்ன வேணா பேசலாம், யார் வேணா என்ன வேணா, திமுக ஆதரவு இருந்தால் யார் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படின்ட்டு தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்றுன்னு அவர் கைது செய்திருக்க வந்து உண்மையிலே நம்ம வரவேற்கிறோம். அதே போல அவர் மேல நிலுவையில் எத்தனை புகார்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காமராஜரை பத்தி பேசினதுக்கு 100க்கும் மேற்பட்ட புகார் அவர் மேல நிலுவையில் இருக்கு. அதுக்கும் சேர்த்து நடவடிக்கை எடுக்கணும். அதே ஒரு புகார் மட்டும் இல்லாம புகார்கள் கண்டிப்பா எடுக்கணும். அதுதான் ஓகே, ஆட்சினா அதுதானே. இப்போ என்ன சொல்லி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, எந்தெந்த தவறுகளை சென்ற அரசுகள் செய்தோ அதை நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே போல இவங்களும் இவங்க ஆட்சி மேலேயும் யாரும் புகார் வச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா மாரிதாஸ் கைது உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன வந்ததுன்னா, மாரிதாஸ் வந்து அவர்கள் அமைச்சரை பத்தி அவதூறா பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை கைது பண்ணாங்க. அது போன்ற கைதுகள் தடுக்கப்படணும். என்ன பொறுத்தவரை ஒரு அரசுனா, ஒரு ஊடகன்றது அரசை பத்தி கண்டிப்பா குறைகள் சொல்லணும். எல்லாருமே கூட தாவேக்காவோட அமைச்சர் வந்து கீர்த்தனை வந்து அவங்க தனிப்பட்ட ரீதியா அவங்க யாரை வேணா வச்சுக்கலாம், கூட பிஏவா வச்சுக்கலாம். அவங்க கூட என்ன பண்றாங்க, இரவு நேரங்களில் வெளில போறாங்கன்ற மாதிரி தவறா பேசுனா அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு பெண்ணை தவறா பேசுறது தவறு தானே அது? இல்ல, ஆனா மாரிதாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சியோட அவலங்களை குறித்து பேசின நல்ல கைது, அது வந்து அரசு விளக்கம் கொடுத்துடணும் கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஊடக தர்மம்னா ஆட்சிகளோட நிறைகள் சொல்லும், குறைகள் சொல்லும். நுரைகள் சொல்ல வளர்த்து விட்டுட்டு குறைகள் சொல்ல கைது பண்ற மாதிரி இருக்க கூடாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து முதல்ல நேரடியாக விளக்கம் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் திருத்திக்கலாம், கண்டிப்பா திருத்திக்கலாம். ஆனா முக்தார்
கைது வந்து வரவேற்க வேண்டியது. அவரை வந்து குண்டர் சட்டத்தில் கைது பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தவறுகள் பண்ணியிருக்காரு. தனி மனித தாக்குதல்கள் பண்ணியிருக்காரு. முந்தைய ஆட்சியாளர்களை தாவேகா கொள்கை தலைவராக வச்சிருக்க காமராஜர் போட்டுலாம் ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு. அவராகட்டும், திருச்சி சிவாகட்டும், அவர்கள்லாம் வந்து ஒரு நல்ல மனிதர்களே கிடையாது. அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி அந்த அவங்கள பேசுறதுக்கு தடை பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை கண்டிப்பாக நான் அவர்கிட்ட வச்சுக்கிறேன். அதான் ஒரு சிறந்த ஆட்சிக்கிறது. ஓகே, நேத்து ஒரு லேடி வந்து புகார் அளிச்சிருக்காங்க. அதுல வந்து திருச்சி சிவா அண்ணாமலை ரொம்ப பாராட்டினாரு, அவரு அண்ணாமலையே ரொம்ப சரியில்லாதவர் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நீங்க சொல்றீங்க திருச்சி சிவா போன்றவங்க வந்து பேச விடாம தடுக்கணும். ஆனா அண்ணாமலை போன்றவங்க திருச்சி சிவா நிறைய பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றதா நம்ம பார்க்கணும். டெய்ஸி அவங்க பேசுறது சொல்றாங்க. அதாவது அது உள்கட்சி வர எண்ணத்தில் அவங்க ஒன்னா இருக்கும்போது எல்லாம் ஒன்னா கூடி ஒன்னா குழவிக்கிட்டாங்க. திருச்சி சிவா டெய்ஸியை பற்றி ஆபாசமாக பேசினாங்க. டெய்ஸி அவர்கள் பேசினது ஒரு காலத்தில் ஊடகத்தில் ஒரு பெரிய விஷயமா வந்தது. இன்னைக்கு அண்ணாமலை வெளில போனதுக்கப்புறம் அண்ணாமலையை பற்றி அவங்க குறை சொல்லியிருக்காங்க. அது ஒன்றா இருக்கும்போது ஏன் சொல்லுன்னு தெரியல. திருச்சி சிவா அவர்கள் அண்ணாமலை கூட இருக்கும்போது நல்ல விதமாக பேசினாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை நல்லா பேசினா நமக்கு தெரியும். அதனால இது போன்றவர்கள், அதனால என்ன சொல்றேன்னா, அரசு வந்து இது போன்ற ஊடக தர்மத்தை மீறி தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக மக்கள் மனசுல குழப்பத்தை உண்டு பண்ணலாம். நிரந்தர தடை செய்யணும்ன்ற ஊடகங்களை பேச நிரந்தர தடை செய்யணும். ஓகேங்களா? அவங்களாம் என்ன பேசுறாங்க? இப்போ நீங்க இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. என்ன வேணா ஊடகத்துல பேசிடலாம், யாரை வேணா ஊடகத்துல பேசிடலாம், எப்படி வேணா பேசிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதனால இவர்கள்லாம் நிரந்தர தடை செய்யணும்னு நம்ம வைக்கணும். ஏன்னா ஊடக வெளிச்சம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். இன்னைக்கு முதல்வர் இவர் ஆயிருக்காருன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஊடக வெளிச்சம். ஏன்னா விஜய் வீட்டுல இருந்து கிளம்புற லைவ் போட்ட சேனல்லாம் எவ்வளவு இருக்கு. ஓகேங்களா? யாருக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சேனல்ல அவர் முடக்கிறாருன்ற விமர்சனமும் இருக்கு. அதுவும் இருக்கு. இப்போ புதிய தலைமுறை சேனல்லாம் முடக்கப்பட்டது வந்திருக்கு. அது வந்து கண்டிப்பா முடக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு அவர் முதல்வர் இருக்காருன்னா கண்டிப்பா ஊடக வெளிச்சம் தான். ஏன்னா மக்கள் மனசுல அத்தனை பேர் மனசுல விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாத காலம் விஜயை தவிர எந்த செய்திகளும் வராதத ஊடகம் தான் காரணம். நீங்களே பாருங்க. ஊடக பங்களிப்பு தான் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. அதனால அந்த ஊடகத்துக்கு அவர் வந்து சரியா வச்சுக்கணுன்ற ஒரு கேள்விக்கு நான் வச்சுக்கிறேன். சரியான நியூஸ் வந்து வர்றதும் என்ன வேணா பேசிடலாம், எப்படி வேணா பேசலாம் அப்படின்ற தடுக்கிறது முதல்வர் கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஊடக சுதந்திரத்துக்கு யார் வேணா எல்லா குப்பையும் கொண்டு வந்து மக்கள் மனசுல திணிக்க கூடாதுன்றது நம்மளுடைய ஒரு கோரிக்கை. அதுக்கு வந்து முக்தார் கைது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா 5 வருட திமுக ஆட்சியில தான் தோண்டித்தனமா என்ன வேணா பேசிய முக்தாரை கைது செய்ததுக்கு விஜய் அவர்களை நம்ம பாராட்டதான் செய்யும். ஓகே, இது தொடர்ந்து ரோட்டு கடைகள்லாம் நிறைய அதிகரிச்ச மாதிரியும், இதுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்லாம் துணை நிற்கிற மாதிரி, இதை வச்சு அவங்க கல்லா கட்டுற மாதிரி செய்திகள்லாம் தினமலர் போன்ற ஊடகங்கள்லாம் வெளியாகிட்டு இருக்குது. இது உண்மையா? இப்ப ரோட்டு கடை அதிகரிச்சிருக்கா? நீங்க என்ன தொடர்ந்து பலமுறை நீங்க இதை பத்தி பேசிட்டு தான் இருக்கீங்க. கடந்த ஆட்சியில தான் தவறு நடந்தா, இப்ப தாவேகா ஆட்சியில இந்த தவறு நடந்துட்டு தானே இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு தினமலர் வந்து ஒரு தைரியமாக ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது பெருகும் ரோட்டு கடைனா இந்த சின்ன பூ விற்கிற பாட்டிலாம் இல்லை, மிகப்பெரிய கடைகள்லாம் ரோட்டோரம் வந்துடுச்சு. அது வந்து அங்கே இருக்க காவல்துறை அதிகாரிகள் காசு வாங்குறாங்க, கவுன்சிலர்கள் காசு வாங்குறாங்க. அதனால தான் அவர்கள் எதுவும் பண்ண முடியலன்ற செய்தியை வந்து நாங்கள் பலமுறை பதிவு பண்ணியிருக்கோம். மாநகராட்சி சேர்மன் கிட்டலாம் அதை பற்றி புகார் கொடுத்துருக்கோம். மாநகராட்சி ஆணையர்கிட்ட அதுக்கு புகார் கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கடையில் சின்னதாக ஒரு ஃபென்சிங் வெளில வந்தாலும், படிக்கட்டு வெளில வந்தாலும் உடனே அது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அதை இடிக்கிற மாநகராட்சி அதிகாரிகள் இது போன்ற கடைகளை கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா கவுன்சிலர் லஞ்சம் வாங்குறாங்க, அங்கே சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து எங்களை போன்ற கடைக்காரர்களால் எழுப்பப்பட்டு இருந்தது. பெரிய பெரிய முதலாளிங்க இல்லை பெரிய பெரிய அதாவது காசு உள்ளவங்க, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உயர்ந்தவங்க, அவங்க கடை வச்சுக்கிறாங்க. எளிய குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோட்டோரமாக கடை போட்டு படைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு வருமானம் தானே. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதை முடக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, அதுதான் ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாநகராட்சி வந்து ரோட்டோரத்தில் கடை வச்சவர்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஐடி கார்டு கொடுத்துருக்கு. சிறிய வியாபாரிகளுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்கு. அவர்களுக்கு என்று முறைப்படி எலெக்ஷன் நடக்குது. அதற்கு ஒரு IAS ஆஃபீஸர் இருக்காரு. அவர்கள் வந்து வெண்டிங் ஜோன், நான் வெண்டிங் ஜோன் சொல்லிட்டு மாநகராட்சி பிரித்து வச்சிருக்காரு. அதாவது எங்க வெண்டிங் ஜோன், நான் வெண்டிங் ஜோன் வைக்கக்கூடாது. ஆனா அது எதுவுமே இல்லாம எங்க வேணா வைக்கலாம். இப்போ நம்ம குற்றம் சாட்டுறது வந்து மிகப்பெரிய மொத்த வியாபாரத்தையே ரோட்ல போட்டு பண்றாங்க. நீங்க போனா தெரியும். சாலையை அடைச்சிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல என்ன இருக்குமோ அது ஃபுல்லா இருக்கும். ஒரு பழக்கடைன்னா மிகப்பெரிய ஹோல்சேல் கடைக்குள்ள அவ்வளோ இருக்காது, ரோட்ல போட்டு விற்பாங்க. காய்கறி கடையை பல 100 மூட்டை வெங்காயத்தை போட்டு விற்பாங்க, 100 பெட்டி தக்காளியை போட்டு விற்பாங்க. அவங்க யார் தேவையில் விற்கிறாங்க? கவுன்சிலர்கிட்ட லஞ்சம் கொடுத்து தான் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கு. இன்னைக்கு தினமலர் வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து மெய்ப்பிக்க விதமாக எழுதியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு தாவேகா ஆட்சி வந்து ஏறக்குறைய 1 மாசம் ஆயிடுச்சு. இப்பயும் அந்த கவுன்சிலர்கள் அது போன்ற அராஜகத்தில் ஈடுபடுறாங்கன்னா மேல இருக்க ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே கேள்வியை தான் நான் முதல்வர்ட்டி எழுப்புறேன். ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அப்போ வணிகத்தையும் நீங்க முறைப்படுத்தணும். அப்போ யார் வேணா என்ன வேணா கவுன்சிலர் லஞ்சம் வாங்கி கடை எங்க வேணா போடலாம்னா அப்போ அரசு எதுக்கு?
இப்ப நீங்க சொல்ற மாதிரி கவுன்சிலர்லாம் அவங்க திமுக அதிமுக கவுன்சிலர் தான் கவுன்சிலர் இருப்பாங்க. இருப்பாங்க. கடந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுக்காம இருந்தா அதை ஏத்துக்க முடியும். ஏத்துக்க முடியும். ஆனா இப்போ தாவேக ஆட்சியில ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? அதுதான் நாங்க இன்னைக்கு சுட்டிக்கிறோம். ஏன்னா ஒரு மாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. 2 நாள்ல இங்க வந்துருவாரு. முதல் முறையா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்ற யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, எப்படி நான் வெண்டிங் ஜோன்ல, எது மாநகராட்சியில் நான் வெண்டிங் ஜோன்ல அவங்க எப்படி கடை போடுறாங்க, பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிச்சு அவ்வளவு பெரிய கடைகள் போடுறதுக்கு அவங்களுக்கு தைரியத்தை யார் கொடுக்கறது, அப்போ அவங்க யாருக்கு கப்பம் கட்டுறாங்க? ஏன்னா நாங்க வந்து பல முறை இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவங்க தைரியமா சொல்லுவாங்க, நீங்க வாடகை கொடுக்கறதோட நாங்க கவுன்சிலர்களுக்கும் காவல்துறைக்கும் லஞ்சம் கொடுக்கறது அதிகம் அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னைக்கு காவல்துறை தன் வசம் வச்சிருக்க விஜய் மிஸ்டர் கிளீனா இருக்கணும்னு நினைக்கிற விஜய் அவர்கள் வந்து இது உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். இங்க லஞ்சம் எப்படி வேணாலும் லஞ்சம் தானே, சரிங்களா? அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நம்ம சொல்றோம். கண்டிப்பா ஒரு சென்னை திரும்பணும்னே கண்டிப்பா அது நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கும் அதுக்கு நாங்க மனு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா கவுன்சிலர் அட்டகாசம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஒரு 30-40 வருஷமா குறுநில மன்னர்கள் எங்கெல்லாம் ரோட்ல மண்ணு கொட்டினா உடனே அங்க போய் லஞ்சம் வாங்குறது, ஒரு கிச்சன் அப்புறம் லஞ்சம் வாங்குறது எல்லாத்தையும் பேசப்பட்டு இருக்கு. ஒரு பில்டிங் கட்டினா உங்களுக்கு கமிஷன் போகுது. ஓகேங்களா? இதெல்லாம் ஒழிச்சாதான் ஒரு மாற்று அரசியல். அது நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இதெல்லாம் ஒழிச்சேன். ஏன்னா 30-40 வருஷம் திராவிட அரசாங்கங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிளான் அப்ரூவலுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணணும், ஒரு பில்டிங் கட்டணும் எவ்வளோ செலவு பண்ணணும்னா ஒரு கவுன்சிலர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி கவுன்சிலருக்கு நீங்கள் கப்பம் கட்டினா ரோட்டில் எவ்வளோ பெரிய கடை வேணால் போட்டுக்கலாம், சரிங்களா? கவுன்சிலருக்கு நீங்கள் கப்பம் கட்டலாம், ஒரு கடை சின்னதாக ஒரு பெட்டி வெளில வந்தால் கூட அடுத்த நிமிஷமே ஏஐ வந்துடுவார் மாநகராட்சியோட. மற்ற கடைகள்லாம் அவர்களுக்கு கண்ணுகளுக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. நாங்கள் காலகாலமாக சொல்கிறோம். அதாவது ரோட்டில் அவ்வளோ பெரிய கடை இருக்கும், அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு கடைக்காரன் சின்னதாக ஃபென்சிங் வெளில வந்துச்சுனாலும் அந்த வெயிலுக்கு மறைவு போட்டால் உடனே புல்டோசர் எடுத்து வந்து இடிப்பாங்க. அது வந்து காலம் பலமாக இருக்க வரலாறு. அப்போ விஜய் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க, இல்லைன்னா உடனே நடவடிக்கை எடுங்க. எடுத்தாலே பாதைன்றது இதுக்கு மக்கள் நடக்குதுன்னு பாதை, ஓகேவா? உண்மை அதானே, மக்கள் நடக்குதுன்னு பாதை. அந்த பாதைகள் வந்து பாதசாரிகளுக்கு இருக்கணும். உண்மையிலே கஷ்டப்படுறவங்க, இந்த பூ விற்கிறவங்க, இந்த வயசான பாட்டிகள்லாம் நம்ம குற்றம் சொல்ல, அவங்க இருக்கிறது இருக்கட்டும். ஏன்னா அவங்க வந்து எந்த கவுன்சிலும் அவங்க லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பூ விற்கிற கவுன்சில் லஞ்சம் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? காவல்துறைக்கு லஞ்சம் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வருமானமே 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். அப்போ யார் லஞ்சம் கொடுப்பா? ஒட்டு மொத்தமாக அங்கே ஒரு மிகப்பெரிய வணிகம் செய்கிற, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வணிகம் செய்கிறவங்க தான் லஞ்சம் கொடுப்பாங்க. அந்த லஞ்சத்தை முதல்வர்களுக்கு கட்டுப்படுத்தணும் நம்ம வேண்டும். இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா தாவேக வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து 100% உறுதி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பிதான் எல்லா பெண்களும் ஒரு ஓட்டு போட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து கடந்த 10ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த 10 வரைக்கும் இந்த 1 மாதத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றம் நடந்ததா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 56 சொல்றாங்க, 60 சொல்றாங்க. 56க்கு மேற்பட்ட வச்சுட்டா கூட கடந்த ஆட்சியில் நடந்ததை விட தாண்டி இந்த ஆட்சியில் வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்கும்போது அப்ப தாவேக ஆட்சியிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன் அந்த பிரச்சார கூட்டங்கள்ல வந்து ஆட்சியோட தவறுனால தான் பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் வந்து அதிகம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா கடந்த அந்த சிங்கப்பெண் திட்ட தொடக்கத்துல வந்து தனி மனித ஒழுக்கம் அதுக்கு காரணம்ன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். நீங்க எல்லாமே கேட்டுக்கலாம். என்னை பொறுத்தவரையில் இந்த பெண்களுக்கு மீதான குற்றங்கள் அதிகரிக்கும் முழுக்க காரணம் போதை தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கஞ்சா புழக்கமும் மது புழக்கமும் மிக அதிகமானது தான் அதுக்கு காரணம். கடந்த ஆட்சியில் வந்து 24 மணி நேரம் மது கிடைச்சிது, எல்லாருக்குமே தெரியும். 24 மணி நேரம் மது கிடைச்சிது. கஞ்சா அடிக்கிறவங்க அதிகமானாங்க, கஞ்சா புழக்கம் அதிகமானது, இந்த மெத்தபடின் போன்ற போதை வஸ்துக்கள் வந்து அதிகமானது. அதுக்கு எதிராக வந்து முதல்வர்கள் இப்போதைய முதல்வர் வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஆனா இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த குற்றங்களை குறையறதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. இவரும் போதைப் பொருளுக்கு எதிராக வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. 717 ஒயின் ஷாப்பையும் மூடி இருக்காங்க. ஆனாலும் இது வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அது வந்து ரொம்ப இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். இப்போ சிங்கப்பெண் திட்டம் வந்தாலுமே அது ஏற்கனவே இருந்த ஆட்சியில, ஏற்கனவே அம்மா ஆட்சியிலையும் அதுக்கேற்ற மாதிரி ரோந்து பணிகள் இருந்தது. இவங்க வந்து பிங்க் கலர் பெட்ரோல்லாம் வச்சிருந்தாங்க, சிங்கப்பெண் பண்ணிருக்காங்களே தவிர அதை தாண்டி இது மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். ஏன்னா தினம் வந்து போக்சோ, தினம் செய்தியில் தரமா போக்சோல அவர் கைது, போக்சோல இவர் கைதுன்னு வருவாங்க, எல்லாமே வருது. அதாவது கடந்த ஆட்சிகள் நம்ம என்ன பார்த்தோமோ அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இவர் ஆட்சி பொறுப்பேற்று 1 மாத காலம் தான் ஆகுது. இதற்கான நேரம் எடுத்துக்கணும். ஆனா தவறு செய்கிறவர்கள் மேல உடனடி நடவடிக்கை எடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஏன்னா நேற்று ஒரு செய்தி, போக்சோல வெளில வந்தவர் மீண்டும் போக்சோல கைதுன்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தண்டனை அவருக்கு போதுமானதா இல்லை, சரிங்களா? ஏற்கனவே ஒருத்தர் போக்சோல கைதானா, ஒரு தவறை மறந்து மறுபடியும் போக்சோல கைதாகிறனா அப்போ எந்த அளவு சட்டம் திட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால இதுக்கு வந்து தனி சட்டம் எடுத்து அவங்களுக்கெல்லாம் அவங்கள அந்த டைம்ல வெளியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு திட்டம் வரணும். அதே மாதிரி பெண்கள் மேல மது போதையில விளையாட்டம் ஆடுறவங்க, கஞ்சா போதையில் விளையாட்டம் ஆடுனா கஞ்சா எப்படி வருது அவங்களுக்கு? நேற்று கூட கோயம்பேடில் வந்து 1.25 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ கோயம்பேடு மார்க்கெட் போன்ற இடங்களில் யார் வரா, எங்கே வரா, எப்படி வரானே தெரியாது. ஆனால் அங்கே போனீங்கன்னா எப்போவுமே கஞ்சா பழக்கம் இருக்குது, மது பழக்கம் இருக்குது எப்போவுமே. அதாவது 12 மணிக்கு மேலே சாராயம் கிடைக்கிறது, காலையில் சாராயம் கிடைக்கிறதுலாம் சர்வசாதாரணமாக அங்கே இருக்குது. அப்போது அதெல்லாம் தனி கவனம் அவர் செலுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் நடவடிக்கைகளையும் அது இருக்கணும், ஓகேங்களா?
தனி மனித ஒழுக்கம் தான் அதுக்கு காரணம். அந்த தனி மனித ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்கு வந்து அரசு முன் வரணும். சரிங்களா? இப்போ கஞ்சா கிடைக்கிறதுனால தான் கஞ்சா அடிக்கிறாங்க. ஓகே, நம்ம தமிழகத்தில் கஞ்சா தடை செய்யப்பட்ட ஒன்று தான். இப்போ ஒரு ஆன்ஸ் பாக்கெட்டு வந்து முதல்லாம் கிடைக்கும். இப்போ அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வணிகர்களை வந்து இவங்க டைட் பண்ணாங்க. சரிங்களா? கஞ்சா ஈஸியாக கிடைக்கிது, ஆன்ஸ் கிடைக்கல அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு இருந்தது. அப்போது அது மேலே இப்போ வணிகர்கள் மேலே நீங்கள் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து அது இரும்பு கரம் கொண்டு அவங்களை அடக்குன மாதிரி கஞ்சா வந்து ஏன் அடக்க மாட்டேன்ற கேள்வி வந்து எனக்கு எழும்புது. ஏன்னா ஆன்ஸ் சாப்பிட்ட வந்து அப்படி ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. ஏன்னா அண்டை மாநிலங்கள்லாம் ஆன்ஸ் கிடைக்கிது. அதை நாங்கள் விற்கணும் கூட முறைப்படி விற்கணுன்ற கோரிக்கை கூட நம்ம வச்சுருக்கோம். அதனால தான் மது பழக்கமும் கஞ்சா பழக்கமும் அதிகமாகிடுச்சு அப்படின்ற கோரிக்கை கூட வச்சுருந்தோம். அதை கட்டுப்படுத்த முடிஞ்ச அரசால் ஏன் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல? விஜய் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக அதுக்கு செய்யணும் நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம். கஞ்சா இல்லாத தமிழகமாக, மது இல்லாத தமிழகமாக நம்ம நாட்டை மாற்றி காட்டணும். ஏன்னா பீகார் போன்ற மிக கீழே இருக்க மாநிலங்களே மது விலக்கு அமல்படுத்திட்டாங்க. அப்போது தமிழ்நாடு போன்ற வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் வந்து மது விலக்கு அமல்படுத்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மது விலக்குத்துறை அமைச்சரே சொல்றாருல, மதுவெல்லாம் ஒழிச்சிட்டா குற்றங்கள்லாம் குறைஞ்சிருமா, போதை பொருள் தான் அதிகமாக வரும். அது வந்து ஒரு மோசமான பேச்சு. அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா குற்றங்கள் நடக்கிறதுக்கு, பெண்கள் மீதான குற்றங்கள் நடக்கிறதுக்கு, வெட்டுக்குத்து நடக்கிறதுக்கு, இப்போது ஒரு அண்ணன் தம்பி சண்டையில் கூட அண்ணன் தம்பி வெட்டினான்னா அவன் போய் குடிச்சிட்டு வந்து தான் வெட்டுவான். அவனுக்கு அது தோணாது, குடிச்சிட்டு வந்துதான். அப்போ மது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றங்களுக்கு வந்து ஆதார சக்தியா இருக்கிறது வந்து மது. அப்படி சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் அப்படி சொன்னார்னா அது உண்மையிலே வருந்தத்தக்கதான். ஏன்னா உண்மையில 100% குற்றங்களுக்கு காரணம் போதை தான். அதை எல்லாருமே ஒத்துப்பாங்க. முதல்வர் அவர்களே ஒத்துப்பாங்க. இவ்வளவு குற்றங்கள் நடந்ததுக்கு காரணம் போதைன்றது அவரோட மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருக்காரு. அவரோட பரப்புரைகள்ல நிறைய இடத்துல வந்து அவர் மதுவுக்கு எதிராகவும் போதைக்கு எதிராகவும் தான் பேசியிருக்காரு. அப்போ அவரோட ஆட்சியில் அவர் துறை சார்ந்த அமைச்சர் அப்படி சொன்னாருன்னா அது தவறான விஷயம் தான். அது செய்தி நான் பார்க்கல. அப்படி சொல்லியிருந்தாலும் மோசமான விஷயம் தான். அந்த துறைன்றது எதுக்குன்னா அந்த மது விற்பனை அதிகரிக்கிறதுக்காக அந்த துறை கிடையாது. நிறைய பேர் அப்படி நினச்சி மதுவுக்கு ஒரு அமைச்சர், கலால் துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சாங்கன்னா அவர் வந்து அதை வளர்க்கறதுக்காக கிடையாது. ஓகேங்களா? அதை கட்டுப்படுத்த தான் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்தவரையில். ஏன்னா தமிழகம் போன்ற ஒரு நாட்டில் அது ரொம்ப மோசமான விஷயம். இப்போ அதுக்கு பதிலாக கல்லுக்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்திருக்கு. முதல்வர்கள் அதை எடுத்து பனையும் பனை சார்ந்த ஒரு சுதேசி பொருளாதாரத்தை முதல்வர் ஊக்குவிக்கணும். ஓகேவா? இது போன்ற விஷயங்களை குறைக்கணும். ஓகேவா? அதை விட்டுட்டு அதை தனியார் மயமாக்குனீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலங்களில் டாஸ்மாக் மாற்றின காரணமே அப்போ வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. தனியார் கையில் மது இருந்து 24 மணி நேரமும் மது கிடைச்சிது, போலி மது கிடைச்சிது. அரசாங்கத்தை ஏமாற்றி இவங்க குறைஞ்ச விலைக்கு டெண்டர் எடுத்து பல கோடி ரூபாய் சம்பாதிச்சதுனால தான் மதிப்பு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை டாஸ்மாக்காக மாற்றினாங்க. அது வந்து கடந்த கால வரலாறு. ஓகேவா? மீண்டும் அது போல் தனியார் கையில் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் 24 மணி நேரம் சாராயம் கிடைக்கும். ஏன்னா அரசு கையில் அந்த துறை இருக்கும்போது ஒரு நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான விஷயம் நமக்கு இருக்கு. அதுவே தனியார் துறைக்கு போயிடுச்சுன்னா, இப்போ அரசு கடையில் ஒருத்தர் 10 ரூபா அதிகம் வச்சு நம்ம கேள்வி கேட்கிறோம். தனியார்ல வச்சீங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? போகணுமா? ஓகேவா? தனியார் துறை அது போன்ற விஷயம் போகும். அதே மாதிரி 24 மணி நேரமும் கிடைக்கும். ஓகேவா? அதனால அரசு வந்து தனியார் துறைக்கு மது விற்பனை கொடுக்கவே கூடாது. டாஸ்மாகை கொடுத்து ஒரு ஊருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒயின் ஷாப் வச்சாலே போதும். ரேஷன் முறையில் கொடுங்க. ஏன்னா நல்ல பொருளாக என்னது குடிச்சு இவனா தான் வரான். இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. காலைல ஒயின் ஷாப்ல போனா அத்தனை பேரும் படுத்து கிடக்குறான். வட மாநிலத்திலிருந்து இங்க வந்தது காரணம் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. ஹோட்டல் தொழிலாக இருக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கணும், எந்த வித தொழிலுக்கும் இங்க ஆள் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எவ்வளோ? அப்போ இந்த இளைஞர்லாம் எங்க போயிருக்காங்க? ஆமா, பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி வரும். 50,000 60,000 கோடி வருமானம்ன்றாங்க. அந்த 60,000 கோடி யாரோட பணம் வருது? இங்க இருக்க இளைஞரோட பணம் தான். ஆனா ரெவென்யூ மற்ற மாநிலத்துக்கு போகிறது. அப்போ இந்த வேலை செய்கிற இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குனது யார்? கடந்த ஆட்சி. அதனால் அந்த போதையிலேருந்து அவங்களை மீட்டு உருவாக்கம் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒயின் ஷாப் 700 இல்லை, இந்த 5000 கடையை எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 கடையாக குறைக்கணும். கண்டிப்பாக விஜய் அவர்கள் அதை கண்டிப்பாக செய்யணும். தயவு செய்து தனியாருக்கு மதுக்கடைகளை கொடுத்து மீண்டும் பழையபடி தள்ளக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம். இப்போ கடந்த ஆட்சியெல்லாம் வியாபாரிகளுக்கு சரியான அந்த முன்னெடுப்புலாம் எடுக்கலன்னு சொல்லி நீங்கள் குற்றம் சாட்டியிருந்தீங்க. இப்போ இந்த ஆட்சியில் வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு, உழைக்கும் வர்க்கத்துக்கு, விவசாயிகளுக்குலாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? இனிமேல் கொடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எப்பவுமே வியாபாரிகள் வந்து ஒரு 3ஆம் தர வர்க்கமாக தான் எல்லா ஆட்சியும் பார்க்கும். கடந்த ஆட்சியும் சரி, கடந்த எந்த ஒரு ஆட்சியிலையும் அவங்களோட மேனிஃபெஸ்டோலையும் சரி வியாபாரிகளுக்கான ஒரு விஷயமா அவங்க பண்ணவே மாட்டாங்க. இந்த ஆட்சியிலும் முதல்வர்கள் வந்து வியாபாரிகளை பற்றி அவருக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. சரிங்களா? ஏன்னா கடந்த சில ஆட்சிகளில் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை பக்கத்தில் வச்சுப்பாங்க. ஜால்ரா தட்டுற ஒரு அமைப்பை வச்சுப்பாங்க. அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னுவாங்க. அதே போல் விஜய் எப்பவுமே வந்து வணிக நல வாரியத்துக்கு தலைவராக வந்து முதல்வர் தான் இருப்பார்.
கடந்த ஆட்சிகளில் வந்து ஸ்டாலின் தான் இருக்கும். அதிமுக ஆட்சியில் வாரியத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. வணிக நல வாரியம் வந்து ஸ்டாலின் தான் தலைவராக இருப்பார். ஓகேங்களா? அதனால இந்த ஆட்சியில் வந்து யார் யாரெல்லாம் வியாபாரிகளுக்காக உண்மையாக பாடுபடுறாங்க அப்படின்றவங்களை கலெக்ட் பண்ணி அவர்களை வணிக நல வாரியத்துறை தலைவராகணுன்ற ஒரு கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம். அவங்கள அப்போ யார் யாரெல்லாம் போராடினா, யாரெல்லாம் ஜால்ரா, இப்போ முதல்வர் விஜய் ஆகணும்னே நிறைய ஜால்ரா அமைப்புகள் வந்து அவரை பற்றி சூழ்ந்துப்பா, உங்களுக்கு தெரியும்ல. ஓகேவா? நெருக்க முடியாது. அதை தாண்டி நாங்கள் இன்னும் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட கேட்கல முதல்வர்கிட்ட. என்னென்ன வச்சு நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம்னா, அவர் அலசியார். ஏன்னா ஒரு முழுக்க ஒரு மாற்று சித்தாந்த அரசியலை நோக்கி வந்திருக்காங்க. இன்னைக்கு மிக எளியவர்கள்லாம் அமைச்சர்களாக இருக்காங்க. ஏதாவது நம்ம ஒரு 30-40 வருஷமா எளியவர்கள் அரசியல் வரணும்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் விஜய் முதல்வரானதுக்கப்புறம் அவர் சாத்தியமாயிடுச்சு. ஒரு மிக சாதாரணவங்க, எளிய பின்னணியில் இருக்கவங்க, அரசியல் பின்புலம்லாம் இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் இருக்காங்க. அதே போல உண்மையில மக்களுக்கு யார் பாடுபடுறாங்க, வியாபாரிகள் யார் பாடுபடுறாங்க அப்படின்னு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயம் வந்து முதல்வர் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள் இருக்கு, முன்ன மாதிரி கிடையாது. பக்கத்து அந்த ஜால்ரா அடிக்கிறவங்களை தவிர்த்து கடந்த ஆட்சிகளில் யார் உண்மையாக வணிகர்களுக்கு பாடுபட்டாங்களோ, அரசுக்கு எதிராக வணிகர்களுக்கு ஆதரவாக யார் போராடினாங்களோ அவங்கள கூட்டு பேச வேண்டிய வேலை வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம். இதுவரையும் எந்த ஆட்சியும் வணிகர்களை பற்றி பேசுனதே கிடையாது. எல்லாமே கார்பரேட்டுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? மிகப்பெரிய டிமார்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, எத்தனை வணிகர்களை ஒழிச்சது, யாராவது அதுக்கு ஆதரவாக பேசியிருப்பாங்க? ஒருத்தரும் பேசியிருக்க மாட்டாங்க வணிகர்களுக்கு ஆதரவாக. இப்போ ஆன்லைனால எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது. ஓகேங்களா? நம்மளுடைய பணம் அமெரிக்காவுக்கு போகுது. அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட் நம்ம ஒரு கம்பெனி, அமேசானில் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்க, எத்தனை ஆயிரம் கோடி அங்கே போகுது. அதை வச்சுட்டு தான் அமெரிக்கா பொருளாதார மிக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈரான் கூட சண்டை போடுறான், நமக்கு என்ன பாதிப்பு வருது? அப்போ என்ன பாதிப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? அமெரிக்காவோட அத்துமீறல் தான் காரணம். ஓகேங்களா? அவங்களோட பணம் பலத்தினால தான் ஈரான்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அப்போ அமெரிக்கா யார் வளமாக்குறா? நம்மள மாதிரி தான் வளமாக்குறான். இங்கே உள்ளூர் பொருளை வாங்காமல் அமெரிக்காவில் பொருளை வாங்குறான். ஓகேவா? விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்ம ஊர் கடையில் வாங்குங்கன்னு சொன்னால் போதும். ஏன்னா அவரோட வார்த்தைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி 234 தொகுதியில் விஜய் நிற்கிற ஒரு வேட்பாளர் பேர் தெரியாமல் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. அது சின்ன பசங்கள்லாம் ஓட்டு போட்டதுக்கு காரணம் விஜய் என்ற ஒற்றை மந்திர சொல் தான். அப்போ அவர்கள் வந்து, நான் இன்னும் சொல்கிறேன், பிரதமர் சொல்லிட்டாரு இந்தியா தயாரிப்பில் வாங்குங்க அப்படின்ட்டு. அதே போல் விஜயும் நம்ம ஊர் தயாரிப்பை நம்ம ஊர் கடையில் வாங்கணும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த விஜயோட ஒரு வார்த்தை கண்டிப்பாக வணிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு சக்தியாக இருக்கும். விஜய் அவர்களுக்கு பார்வைக்கு இது போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பாலிகளில் வந்து செவிலியர்கள்லாம் வந்து தர்ணா போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கடந்த மாதம் மே மாதம் வந்து அவங்க சரியாக சம்பளம் வழங்கல அப்படின்ற காரணத்தினால எல்லா ஆட்சிலையும் இதே மாதிரி போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கான ஒரு தீர்வு எப்போ தான் கிடைக்கப்படும் நினைக்கிறேன்? அதாவது இப்போ தமிழக அரசை பொறுத்தவரையில் கடந்த அரசு வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்மளுடைய அரசை பொறுத்தவரையில் வருமானத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து அரசு ஊழியருக்கு அவங்க சம்பளமாக தான் போகுது. அதே போல் நம்ம வாங்கின கடனுக்கான வட்டியாக தான் போகுது. ஆனால் செவிலியர்கள் போராட்டத்தை வந்து கடந்த முறை செவிலியர்கள் போராட்டம் நடக்கும்போது அது ஆதரவாக நிறைய இப்போ இருக்க முதல்வர் வந்து பேசினார். ஆதரவாக பேசினார். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? அப்போ மீண்டும் இது வருதுன்னா அப்போ இவர்கள் போராடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்ற ஒரு விஷயத்தை இவங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? மற்ற முதல்வர் மாதிரி இவர் உள்ள உட்காராம எப்படி அவங்க போராடும் போது நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிச்சாரோ அதே போல இவங்க போராடும் போது அவங்க நேரடியாக வரணும்ன்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இந்த போராட்டம் மட்டும் இல்லை, எந்த போராட்டம் நடந்தாலும். ஏன்னா வந்து அது வந்து அப்பா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது, கட்சி ஆரம்பிக்கும் போது இதுக்கெல்லாம் அவங்க இந்த போராட்டங்கள்லாம் அவங்க ஆதரவா பேசினாங்க. அப்போ இவங்க ஆட்சியில் அந்த போராட்டங்கள் நடக்கும்போது அவரே நேரடியாக வரணும், ஆதரவா பேசினாங்க. இன்னொரு பக்கம் நேரடியாக போய் சந்திக்க எங்களை அரசாங்கம் விட மாட்டாங்க, காவல்துறையும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா, இதெல்லாம் கண்டிப்பா முதல்வர் காதுல போகும். அது நேரம் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். அப்போ இதுக்கு என்ன, இப்போ நேற்றுல வந்து மத்திய அரசு வந்து ஒரு 1000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க, அதாவது பேரிடருக்காக. ஓகேவா? அதே போல இது போன்ற நிதி தேவைப்பட்டால் மத்திய அரசு கேட்டு அவங்கள்ட்ட சம்பளம். ஏன்னா அவங்க இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ செவிலியர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா எத்தனை நோயாளிகள் பாதிக்காங்க. இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு யார் போகிறா? கோடீஸ்வரனா போகிறான், ஏழை எலி வந்தானே போவான். இப்போ தன்னோட உயிரை காப்பாற்றிக்க, தன்னுடைய உடல்நிலையை காப்பாற்றி அரசு ஆஸ்பத்திரின்னு இருக்கும்போது அந்த செவிலியர்கள் இருந்தால் தான் அவங்க உயிர் வாழ முடியும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு செயின். இதனால் பாதிக்கப்படுறது வந்து ஏழை எளிய மக்கள். விஜய்க்கு ஓட்டளித்தது வந்து ஏழை எளிய மக்கள் தான். அவரோட ரசிகர்கள் வந்து மிக பின்தங்கியவர்கள், அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவர்களுக்காக இந்த போராட்டத்தை உடனே நீங்கள் வாபஸ் வாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு முதல்வர் பேசணுன்ற ஒரு கோரிக்கை நம்ம வச்சுக்கிறோம். போராட்டம் வந்து எப்பவுமே இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்துக்கான தீர்வை வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவர் கொடுப்பாரு, ஒரு நல்ல முதல்வர் கொடுப்பாரு. அந்த நல்ல முதல்வராக விஜய் அவர்கள் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.